வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ். 7th தமிழ் புக்கில் இயல் 3ல் ஒரு வேண்டுகோள். இந்த லெசனோட ஆசிரியர் தேனரசு. கலைகளில் மனிதர்களின் வாய்வோடு இணைந்து வளர்கின்றனர். ஒரு கலைஞன் தன் படைப்புக்கு ஒவ்வொன்றும் அழகோடு படைப்பான். கலை படைப்புகள் அழகில் மட்டும் வெளிப்படுத்தினால் போதாது, அதை மானிடம் பேச வேண்டும். இதனை கலைஞர்களிடம் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார் இப்பாடலின் ஆசிரியர். இப்போ ஒரு ஓவியம் வரைகிறாங்கன்னா அதுல மானிட பண்பு கட்டாயமாக இருக்க வேண்டும் அப்படின்ற. கலை உலக பிரம்மாக்கள்னா யாருன்னா படிப்பாளர்கள். மண்ணின் வனப்புனா அழகு. கலையுல பிரம்மாக்கள் மண்ணின் வனப்புகளை புதிய அழகை சேர்ப்பவர்களே ஒரு மாநிலத்தின் வேண்டுகோள். நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவர்கள் சிலை வெடித்தால் வேர்வை நெடி வீசட்டும். அதில் வயல்வெளியில் உழவன் உருவ வெறுப்பின் இருக்க வேண்டும். அதில் ஓவியர்கள் தாய்மையின் பூரிப்பு சித்திரமாக்கினால் அவன் முகப்பொழிவில் வைத்தொடுக்குமாறு இருக்கட்டும். கரிசன பாச உணர்வுகளும் ஒரு சின்ன மயிலைனா குழந்தைகள் சித்திரமாக பால்மனம் கமைய வேண்டும். அதன் பளிங்கு மேனியில் மலை சிகரங்களே, அண்டாட்டி சமுத்திர கடல்களே, அமேசான் காடுகளே, பனிப்படர் பள்ளத்தாக்களே, தொங்கும் அதிசய தோட்டங்களே, இயற்கை பிரமிப்பு எதுவும் கலை வடிவில் கொள்ளலாம். ஏதேனும் இதை நினைவில் கொள்ளுங்கள். மானிட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும். அதில் கட்டாயம் மனிதன் இல்லாத இனியான எந்த வனப்பில்லை. வனப்புனா அழகு சொல்லியிருக்க, அது அழகு இல்லை. அவனவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை. ஆசிரியர் தேனரசு. சொல்லும் பொருளை பார்ப்போம். பிரம்மாக்கள்னா என்ன சொல்லியிருக்க? படிப்பாளர்கள். நெடினா நாற்றம், மயிலன குழந்தை, வனப்புனா அழகு, பூரிப்புனா மகிழ்ச்சி, மேனினா உடல். பாடலின் பொருள்: கலை உலக படைப்பாளர்களே, அதாவது பிரம்மாக்கள்னா படைப்பாளர்கள், மண்ணின் அழகு சேர்ப்பவர்களே, உங்கள் மனித சமுதாயத்துக்கு ஒரு வேண்டுகோள். நீங்கள் பாறை உடைப்பவர்கள் சிலை செதுக்கினால் அதை வேர்வை நாற்றம் வீச வேண்டும். உழவர்களின் உருவ வகை இருந்தால் அதில் ஈரமண் வீச வேண்டும். நீங்க உழவர் பற்றி வாயின் மகிழ்ச்சியான உருவத்தை ஓவியமாக வரைந்தால் அவரின் முகத்தில் அன்பும் பாசமும் நிறைந்திருக்க வேண்டும். சிறிய குழந்தை சித்திரமாக தீட்டினால் அதில் உடலில் பால் மனம் கமைய வேண்டும். ஆப்பஸ் மலை சிகரங்களே, அண்டார்டிக் பெருங்கடல்களே, அமேசான் காடுகளே, பனிப்படர் பள்ளத்தாக்களே, தொங்கும் தோற்றங்கள் என இயற்கைகள் விந்தைகளை தோற்றங்களை யாவையும் கலை வடிவம் பெறலாம். ஆனால் அதில் மனித பண்பு கட்டாயமாக இருக்க வேண்டும். மானிடம் இல்லாத எந்த அழகும் அழகென்று மனிதன் பழகாத எதிலும் உயிர்ப்பில்லை. ஒரு ஓவியம் வரைகிறாங்கன்னா அதுல மானிட பண்பு கட்டாயமாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு இல்லை என்றால் அந்த ஓவியம் அழகே இல்லை அப்படின்னு தேனரசு இருக்கிறார். தேனரசு தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். இவர் கவிதை இதழ்கள் வானப்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்கள். இவரின் கவிதை நூல்கள்: மண்வாசல், வெள்ளை ரோஜா, பேது பழைய மேகம். இப்ப நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்தது மேகம். இப்போ 1 மார்க் பார்த்துலாம். மயிலும் மானும் வனத்திற்கு டேஸ் தருகின்றன. வனப்பு அழகு. வனப்புனா என்ன சொல்லிட்டா அழகு. மிளகாய் வற்றில் டேஸ் குமலை வளர்க்கும் நெறி. அன்னை தன் பெற்ற டேஸ் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறாள் மயிலை. வனப்பில்லை என்று சொல்லி பிரித்தெழுகிறது. வனப்பு பிளஸ் இல்லை, வளர்ப்பு பிளஸ் எனி என்று சேர்த்தது வளர்ப்பினை.